அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். சமீபத்தில் ஆயுஷ் அமைச்சகம் தன்னுடைய சாதனைகளை பட்டியலிட்டு பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தாங்க. ஆயுஷ் என்ற அமைச்சகம் எப்படி தோன்றியது, அதோடைய இயக்கங்கள் என்ன, சாதனைகள் என்ன என்பதை நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ ஆயுஷ் அமைச்சகம் நிகழாண்டில் குறிப்பிடத்தகுந்த மைல்கல்லை எட்டி உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்திய பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு சாதனைகளை செய்துள்ளது என்று ஆயுஷ் அமைச்சகம் சொல்லியிருக்கிறது. அப்படி என்னென்ன டைப் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க செஞ்சுருக்காங்க. நவம்பர் 10 பார்த்திங்கன்னா ஆயுர்வேத தினம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த நவம்பர் 10 அறிவிக்கப்பட்டதோடைய பின்னணி என்ன, இது குறித்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆயுஷ் அமைச்சகம் என்பது மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கிறது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா அண்டு ஹோமியோபதியை சேர்ந்தது தான் ஆயுஷ் என்ற அமைச்சகம் இருக்கிறது. இது 2014ஆம் ஆண்டு தனி அமைச்சகமாக உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஸோ இந்த ஆயுஷ் அமைச்சகம் என்பது இந்திய பாரம்பரிய மருத்துவம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், அதோடைய பயன்பாட்டை மக்களிடையே நீண்ட கால நோக்கில் எடுத்துகிட்டு போகிறது போன்ற நோக்கங்களை கொண்டதாக இருக்கிறது. அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா அண்டு ஹோமியோபதியை தான் நம்ம ஆயுஷ் அமைச்சகம் என்று நம்ம குறிப்பிடுறோம். ஆயுஷ் அமைச்சகத்துடைய 2023ஆம் ஆண்டுடைய செயல்பாடுகள், சாதனைகள் குறித்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் இந்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. அதோடைய முதல் சிந்தனை முகாம் பிகினிங் ஆஃப் த இயரில் அஸ்ஸாமில் காசிரங்கா பூங்காவில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆயுஷ் அமைச்சகத்துடைய ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் டயலாக் என்று குறிப்பிடுவார்கள். அது நடைபெற்றது. அதில் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் ஆயுஷ் மருத்துவ முறையில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப மேம்பாடு என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அப்போ ஆயுஷ் மருத்துவ முறையில் மின்னணு சுகாதார தொழில்நுட்பம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த ஹெல்த் செக்டாரில் எப்படியான டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்திட்டு வருது அப்படிங்கிறதையும், அப்புறம் எதிர்கால முன்முயற்சியை ஏற்படுத்துறது, எதிர்கால முன்முயற்சி, அப்புறம் சவால்கள், ஆயுஷ் சார்ந்து இருக்கக்கூடிய கல்வி, ஆயுஷோடைய அந்த ஆயுஷ் துறைகளில் இருக்கக்கூடிய யுனானி, சித்தா, நேச்சுரோபதி, ஹோமியோபதி இந்த மாதிரி இருக்கக்கூடியதோடைய எஜுகேஷன் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாடு, வேலை வாய்ப்புகளை அந்த துறையில் உருவாக்குதல், ஆயுஷ் மருந்து தொழில்களை மேம்படுத்துதல், ஆயுஷ் தயாரிப்புகளை மேம்படுத்துதல், அந்த ப்ராடக்டை எப்படி மேம்படுத்துறதுங்கிறத பற்றி விவாதிக்கப்பட்டது. அப்போது டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் என்ற ஒரு விஷயம், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி, இதெல்லாம் தான் இதில் விவாதிக்கப்பட்டது. இது ஆயுஷ் சார்ந்து இருக்கக்கூடிய சிந்தனை கலனில் விவாதிக்கப்பட்ட அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் இன்னொரு மீட்டிங் நடக்குது. பாரம்பரிய மருத்துவம் குறித்த முதல் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய மாநாடாக இருக்குது. அப்போ எஸ்சிஓ என்ற அமைப்பு இருக்குது, ஷாங்காய் கோஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு. ஸோ அதில் கண்காட்சி நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. அதில் செயல்பாட்டு ரீதியிலான விஷயங்களை இவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கண்ட மாநாட்டில் 19 நாடுகள் பங்கேற்றுக்கொண்டது. 19 நாடுகள் பங்கேற்றுக்கொண்ட இந்த மாநாட்டுடைய கண்காட்சியில் 590 கோடிக்கு மேல் வர்த்தகமானதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய மாநாடு இந்திய பாரம்பரியம் குறித்து அல்லது பாரம்பரிய மருத்துவம் குறித்து அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய கவுஹாத்தியில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஸோ அதற்கு அடுத்ததாக G20 மாநாடு நடந்தது. உங்களுக்கு தெரியும், G20 மாநாட்டில் இந்த பாரம்பரிய மருந்துகள் தொடர்பான பிரகடனம் வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ மாநாட்டின் பிரகடனத்தில் பாரம்பரிய மருந்துகள் தொடர்பான அம்சங்கள் இணைக்கப்பட்டது. இந்திய பாரம்பரிய மருத்துவமனைக்கு விஞ்ஞான பூர்வ அந்தஸ்தோடு சர்வதேச அளவில் முக்கிய இடத்தை பெற வைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்திய அரசு இந்திய பாரம்பரிய மருந்துகளுக்கு சர்வதேச அளவிலான ஒரு ரெகக்னைசேஷனை ஏற்படுத்தி கொடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. நியூயார்க்கில் ஐலா தலைமைச் செயலகத்தில் ஜூன் 21ஆம் தேதி நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கு
கின்ன சாதனைகள் வந்து படைக்கப்பட்டதாக குறிப்பிடுறாங்க. அப்போது இந்த ஜூன் 21 அப்படிங்கிறது என்ன? ஜூன் 21 என்பது சர்வதேச யோகா தினம். சர்வதேச யோகா தினம். இது 2014 ஆண்டு முதல் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. 2014 ஆண்டு முதல் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நடந்தது வந்து 9வது யோகா தினம். இந்த ஆண்டு நடந்தது 9வது யோகா தினம். ஜூன் 21 அன்னைக்கு நியூயார்க்கில் ஐநா தலைமை செயலகத்தில் இந்த யோகா மீட்டிங் வந்து நடந்துச்சு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் தீம் வந்து சொல்லுவாங்க. குறிப்பாக இன்டர்நேஷ்னல் யோகா டேக்கு வந்து தீம் யோகா ஃபார் வாசுதெய்வ குடும்பகம் என்று. யோகா ஃபார் வாசுதெய்வ குடும்பகம். யோகா ஃபார் வாசுதெய்வ குடும்பகம் என்று குறிப்பிடலாம். அப்போ நியூயார்க் ஐநா தலைமையகத்தில் ஜூன் 21 நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் இருவேறு கின்ன சாதனைகள் வந்து படைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அந்த இருவேறு கின்ன சாதனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து யோகாவின் பெருங்கடல் வளையம் என்ற ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க. ஓஷன் ரிங் ஆஃப் யோகா என்ற ஒரு தனித்துவ அம்சம் வந்து நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஷன் ரிங் ஆஃப் யோகாங்கிறது இந்தியன் நேவி அண்ட் மெர்ச்சன்ட் ஷிப்ஸ் வில் ஆர்கனைஸ் யோகா டெமான்ஸ்ட்ரேஷன் அட் போர்ட் அண்ட் வெசல்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ் ஃபோஸ்டரிங் குளோபல் பார்ட்டிசிபேஷன் என்று சொல்கிறாங்க. அப்போ இந்திய கடற்படையானது ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய நட்பு நாடுகளில் அவர்களுடைய துறைமுகங்களில் இந்த யோகா தினத்தை அனுசரிப்பாங்க. யோகாவுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுவாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அதற்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19 இந்திய கடற்படை கப்பல்களில் சர்வதேச நாடுகளின் கடற்படை வீரர்கள் 1200 உள்ளிட்ட 3500 கடற்படை வீரர்கள், அதாவது 35,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு சர்வதேச கடல்களில் யோகா தூதர்களாக பயணம் மேற்கொள்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அப்போ யோகா பயணம் என்பது இன்னொன்று விஷயமாக இருக்கிறது. யோகா பயணம் என்ற அடிப்படையில் இவங்க வந்து 19 இந்திய கடற்படை கப்பல்களில் சர்வதேச நாடுகளின் கடற்படை வீரர்கள் 1200 பேர் உள்ளிட்ட மொத்த 3500 கடற்படை வீரர்கள் 35,000 கிலோமீட்டருக்கு வந்து சர்வதேச கடல்களில் யோகா தூதர்களாக பயணம் மேற்கொண்டு யோகா தினத்தை பிரபலப்படுத்துதல் என்பதை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யோகா பயணம் என்று நம்ம குறிப்பிடுறோம். ஸோ அந்த அடிப்படையில் நாம் பார்க்குறோம். அது வந்து ப்ரீமெரிடியன் லைன்லேருந்து யூஎன் மெம்பர்ஸாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷனை ஏற்படுத்துறது, ஒரு தொடர்பை ஏற்படுத்துதல் என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட், ஆர்டிக் டு அண்டார்டிகா வரையிலான யோகாவும் 2023 ஆண்டின் மற்றொரு சிறப்பம்சம் என்று குறிப்பிடுறாங்க. ஆர்டிக் டு அண்டார்டிகா அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, த கோஆர்டினேஷன் பிட்வீன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் ஆர்கனைஸ் யோகா ஈவென்ட்ஸ் இன் கண்ட்ரீஸ் அலாங் த பிரைம் மெரிடியன் லைன் அண்ட் யூஎன் கண்ட்ரீஸ். அப்போ பிரைம் மெரிடியன் லைனுக்கும் யூஎன் கண்ட்ரீஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த நாடுகளில் ஒரு ஒத்துழைப்பை ஏற்படுத்துதல். அது மட்டுமல்லாமல் ஹிமாத்ரி, ஆர்டிக்கில் இருக்கக்கூடிய ஹிமாத்ரி என்ற ஒரு இடமும், சரிங்களா, த செஷன்ஸ் ஹெல்ட் அட் ஹிமாத்ரி இன் த ஆர்டிக், பாரதி இன் அண்டார்டிக் என்று சொல்கிறாங்க. அப்போ ஆர்டிக்கில் ஹிமாத்ரி என்ற இடத்துலையும் அண்டார்டிகாவில் பாரதி என்ற இடத்துலையும் யோகா தினம் வந்து அனுசரிக்கப்படுது. அதனால தான் ஆர்டிக் டு அண்டார்டிக் என்று இவங்க வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த ஜூன் 21 யோகா தின செலிப்ரேஷன் வந்து இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக நடைபெற்றது என்பது பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்தோ திபெத்தியன் போலீஸ் ஃபோர்ஸு, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு,
பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் போன்ற எல்லை காவல் படையிலையும் அனுசரிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. 2023ஆம் ஆண்டு பாரம்பரிய மருத்துவம் குறித்து உலகளாவிய உச்சி மாநாடு ஒன்று நடந்தது. இது குஜராத் தலைநகரம் காந்தி நகரில் உலக சுகாதார அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டது. WHO என்று குறிப்பிடுவாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று நம்ம குறிப்பிடுவோம். சரிங்களா? அப்போ வேர்ல்டு ஹெல்த் டே அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஏப்ரல் 7 என்று நம்ம குறிப்பிடுவோம். ஸோ ஏப்ரல் 7 வேர்ல்டு ஹெல்த் டே. இதை ஆர்கனைஸ் பண்ணுறது WHO. அந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் உலகளாவிய உச்சி மாநாடு மருத்துவம் குறித்து, பாரம்பரிய மருத்துவம் குறித்த உச்சி மாநாடு குஜராத் தலைநகரம் காந்தி நகரில் நடத்தினாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் பாரம்பரிய மருத்துவத்தின் முக்கியத்துவம், அதனை செயல்படுத்துவதற்கான உலக சுகாதார அமைப்பின் உறுதிப்பாட்டை குஜராத் பிரகடனம் வலியுறுத்தி குஜராத் பிரகடனம் வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதுக்கடுத்தாக ஆயுர்வேத தினம் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையை தோற்றுவிக்கிறாங்க. நவம்பர் 10 என்பது ஆயுர்வேத தினமாக அனுசரிக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆயுர்வேதம் எப்போதும் இல்லாத அளவுக்கு பிரபலமடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆயுஷ் அமைச்சகம் பாரம்பரிய மருத்துவத்துறையில் உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து WHO இணைந்து இவங்க ஒரு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதற்கடுத்தாக ஆயுஷ் விசாங்கிறது மத்திய அரசால் இப்போ தற்போதைய ஆண்டில் 2023 அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய மருத்துவ முறைகளின் கீழ் சிகிச்சை பெற இந்தியாவிற்கு வரும் வெளிநாட்டினருக்கு சிறப்பு விசா அளிக்கப்பட்டது. அப்போ இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து யாராவது சிகிச்சை பெற வராங்கன்னா அவங்களுக்கு விசா பரிந்துரை செய்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆயுஷ் விசா மருத்துவ பயணம் இந்தியாவை ஒரு மருத்துவ மையமாக மாற்றும் என்று மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. உள்நாட்டில் தேசிய ஆயுஷ் இயக்கத்தின் முதன்மை திட்டத்தில் சுகாதார சேவைகளில் ஹோமியோபதி உள்ளிட்ட ஆயுஷ் மருத்துவம் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதையும் குறிப்பிடுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் 2023 முதல் 10 மாதங்களில் 6.91 கோடி மக்கள் ஆயுஷ் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையங்கள் மூலம் பயனடைந்துள்ளார்கள் என்று குறிப்பிடுறாங்க. இப்போ ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகளில் இவங்க எப்படி பயனடைந்தாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். நெக்ஸ்ட் ஆயுஷ் பர்வ் அப்படிங்கிறது ஆயுஷ் அமைச்சகத்தின் பல்வேறு திட்டங்களில் உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பல்வேறு உச்சி மாநாடு ஆகியவற்றில் ஆயுஷ் பர்வ் என்ற ஒரு கண்காட்சி நடத்தப்படுகிறது. அந்த கண்காட்சி வடகிழக்கு பிராந்தியத்தில் நடத்தினாங்க. அதன் அடிப்படையில் அந்த பகுதியில் சமூக பொருளாதார வளர்ச்சியுடைய வேகத்தை கணிசமான அளவு விரைவுபடுத்தியிருக்கிறது, பங்களிப்பு வழங்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. ஸோ அதற்கு அடுத்ததாக நேஷனல் ஆயுஷ் மிஷன் 2014 சம் எக்ஸ்டெண்டில் இது செப்டம்பர் 15, 2014 ஸ்டார்ட் பண்ணதாக குறிப்பிடுறாங்க. ஆயுஷ் மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்களை மேம்படுத்துவதன் மூலம் உலகளாவிய அணுகலுடன் நல்ல ஆயுஷ் சேவைகளை வழங்குதல் இதன் நோக்கமாக இருக்கிறது. ஸோ அப்போ ஆயுஷ் அமைச்சகத்தின் சேவைகளை விரைவாக மக்களுக்கு அணுகுதல், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமூக சுகாதார மையங்கள், மாவட்ட மருத்துவமனைகளில் ஆயுஷ் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் என்பதுதான் நேஷனல் ஆயுஷ் மிஷனுடைய நோக்கமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் மிஷன் மதுமேகம் என்பது நீரிழிவு நோய் தொடர்பான ஒரு திட்டம் என்று குறிப்பிடலாம். அப்போ 2016 மிஷன் மதுமேகா ஆயுர்வேதத்தின் மூலம் நீரிழிவு நோயை திறம்பட நிர்வகிப்பதற்கான பிரத்யேகமாக அறிவிக்கப்பட்ட ஒரு தேசிய சிகிச்சை நெறிமுறையாக இந்த மிஷன் மதுமேகா குறிப்பிட்டிருக்காங்க. இது ஆயுர்வேதத்தின் மூலம் இந்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் முறையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு அடுத்ததாக ஸ்கீம் ஃபார் ப்ரொமோட்டிங் த ஃபார்மாகோவிஜிலன்ஸ் ஆஃப் ஆயுஷ் ட்ரக் என்று குறிப்பிடுறது. அப்போ ஆயுஷ் ட்ரக் அப்படின்னா ஆயுஷ் மருந்துகளை கரெக்டாக தீவிரமாக கண்காணிக்கிறது, எதிர்மறையான தாக்கங்களை ஆவணப்படுத்தும் கலாச்சாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆயுஷ் மருந்துகளின் பாதுகாப்பு கண்காணிப்பை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை குறிப்பிடுறாங்க. மருந்துகளை தவறாக வழிநடத்தும் அச்சு அல்லது மின்னணு ஊடகங்களில் தோன்றும் விளம்பரங்களை கண்காணித்து அவற்றின் மீது நடவடிக்கை எடுத்தல் தான் இந்த ஸ்கீமுடைய நோக்கம் என்பது குறிப்பிடுறாங்க. ஸோ அப்போ ஃபார்மாகோவிஜிலன்ஸ் என்பது அந்த ஆயுஷ் மருந்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் குறித்து ஆய்வு செய்வது மற்றும் அதை யாரெல்லாம் தவறாக பயன்படுத்துகிறாங்களோ, தவறாக சித்தரிக்கிறாங்களோ அது சார்ந்து, அப்புறம் அந்த சிகிச்சை முறைகளை தவறான வழிமுறைகளோடு செய்கிற நபர்களை கண்காணிப்பது தான் இதோடைய நோக்கமாக இருக்கிறது. ஸ்வஸ்திய ராக்ஷா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது, ஸ்வஸ்திய ராக்ஷா ப்ரோக்ராம். இந்த திட்டத்தின் கீழ் பொது சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுவதற்கான பேரணிகள், நாடகங்கள், தனிநபர் மூலம் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக சுகாதாரத்தை மையமாக கொண்டு பிரச்சாரத்தை மேற்கொள்ளுதல், பாரம்பரிய மருத்துவம் குறித்தும் அது மட்டுமல்லாமல் ஆயுஷ் மருந்துகள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் என்பதை இது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஆயுஷ் அமைச்சகம் எடுத்த முன்னெடுப்புகள் என்பதை குறிப்பிடத்தக்கது.
அப்போ இந்த ஆயுஷ் அமைச்சகம் இருக்கக்கூடிய முன்னெடுப்புகள் குறித்து நமக்கு மெயின்ஸில் கேள்வி கேட்பாங்க. இன்கேஸ் குரூப் 2 மெயின்ஸில் கேட்குறாங்கன்னா ஆயுஷ் அமைச்சகத்தின் சமீபத்திய முன்னெடுப்புகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேள்விகளில் கேட்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வரும். மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை அடுத்த வகுப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.